ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு எடுத்த மோதிரத்தை சாமிக்கிட்டேயே வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகாவும் அதே மாதிரி அவங்களுடைய அண்ணாவும் தாம்பலத்தோடு வராரு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன பெரியப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களை மன்னிச்சிடுச்சேரா, ஏற்கனவே உன் மனசில் கார்த்திகா தான் இருந்தா அதை புரிஞ்சுக்காம இந்த குடும்பத்துலலாம் போய் பொண்ணை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இந்த கல்யாணம்லாம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் கடைசியில் நாங்கள் ஏற்படுத்தி அவளுக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சரியில்லாமல் போயிட்டு அவள் இன்னைக்கு தனிமரமாக நின்றுட்டுருக்கா. எங்கேயோ ஒன்று மொழி தெரியாத போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுவும் 2 நாள் கழித்து தான் அந்த ஊருக்கே போய் சேர முடியும். அந்த அளவுக்கு நீ பொண்ணை பார்த்து வச்சிருக்க. உன் அத்தை பொண்ணுன்னு சொல்லி கார்த்திகாவே நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அன்னைக்கு என் பிள்ளை அவ்வளோ தூரம் கேட்டால் கொடுக்க முடியாத நீ சொன்ன, ஆனால் இன்னைக்கு என் பொண்ணை கட்டிக்கோன்னு சொல்லி வந்து நிற்கிற, இது சொல்ல உனக்கு கேவலமாக இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நடேசன் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகாவும் வந்துடுறாங்க. கார்த்திகா இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாருமே கார்த்திகாவை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்மம் முடிச்சிருக்காங்க.